லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சு சமீபத்துல வெளியான அன்னபூரணி படம் பல காரணங்களுக்காக பல சர்ச்சைகள்ல சிக்குச்சு. அதை தவிர்த்து படத்துல பல்வேறு உணவு வகைகளும் அதை தயாரிக்கிற முறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. குறிப்பா ரீசெண்டா சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வர நோ பாயில் நோ ஆயில் உணவு முறை பற்றியும் ரொம்ப பாசிட்டிவா காட்டியிருந்தாங்க. சமைக்காம ஆரோக்கியமா சாப்பிடுற முறைன்னு பிரபலமா பேசப்படுற இந்த முறையில எண்ணெய் யூஸ் பண்ணாம வேக வைக்காம உணவு வகைகள் தயாரிக்கப்படுது. இந்த முறையில ஊற வச்ச அவல் தான் ரெகுலர் சாதத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாம முருங்கைக்கீரை வடை தொடங்கி வாழைக்காய் வச்சு செய்யற கட்லட் வரைக்கும் சமைக்காமலே செய்யற இந்த நோ பாயில் நோ ஆயில் முறை உண்மையிலேயே ஆரோக்கியமானதா இல்ல இதனால ஏதாவது ஆபத்துகள் வருமா? இது போன்ற கேள்விகளை மையமா வச்சு தமிழ்நாடு அரசு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உணவியல் நிபுணர் மீனாட்சி பஜாஜுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்போ வந்து நோ பாயில் நோ ஆயில் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல மேம், அது எப்படி சேஃபா இல்லை அது என்ன ப்ரிஃபரபிளா ஹெல்த்தியா அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வேணும். பேசிக்கலி நோ ஆயில் குக்கிங் நம்ம பண்றது ஹெல்தி தான், ஆனா அது லைஃப் லாங் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இப்ப நிறைய வைட்டமின் ஏ டி இ கே இதெல்லாம் ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ். ஸோ இந்த ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேட் தேவைப்படுது. ஸோ நோ ஆயில் இல்லாம நம்ம லைஃப் லாங் இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் வராது. இப்ப நுண்சத்துக்கள்ல கேளுங்க, நுண்சத்துக்கள்ல 2 டைப் நுண்சத்துக்கள்ப்பா. ஒன்னு வைட்டமின்ஸ்ல ஒன்னு வாட்டர் சால்யுபிள் இருக்குது, ஒன்னு ஃபேட் சால்யுபிள் இருக்குது. சரியா? இப்ப ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் நம்மளுக்கு பாடிக்கு அவைலபிளா இருக்கணும்னா ஃபேட் இருக்கணும் டயட்ல. அந்த ஃபேட் நீங்க பால்ல எடுக்கலாம், தயிர்ல எடுக்கலாம், இல்லைன்னா நட்ஸ்ல எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அசைவ உணவுல ஃபேட் இருக்குது. இப்ப அசைவ உணவை பச்சையா சாப்பிட முடியுமா? வேக வச்சுதான் சாப்பிடணும். அதை வேக வைக்காம சாப்பிட முடியாது. சோ எதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடணுமோ சமைச்சுதான் சாப்பிடணும், எதெல்லாம் நம்ம தாளிச்சு சாப்பிடணுமோ தாளிச்சுதான் சாப்பிடணும். ஸோ தாளிப்பு இல்லாம ஃபுல் லைஃப் தாளிப்பு இல்லாம நம்ம லைஃபை நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதோட விளைவுகள் நிறைய இருக்குது. அதே சமயத்துல நம்ம வேக வைக்காம பழம் நம்ம வேக வைக்காம சாப்பிடலாம், சில காயெல்லாம் வேக வைக்காம சாப்பிடலாம். கீரை வேக வைக்காம சாப்பிட முடியுமா? சோ எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது லைஃப்ல. எதுவுமே எக்ஸஸ்ல பண்ணக்கூடாது. இப்போ நோ பாயில் நோ ஆயில்னா சில உணவு பொருட்களுக்கு மட்டும்தான் அது சேரும். எல்லா உணவுப் பொருட்களும் அந்த கான்செப்டை நம்மளால உபயோகிக்க முடியாது. அப்போ இதுவே இந்த முறையிலேயே நாங்க எப்பவுமே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன மாதிரியான டெஃபிஷியன்சிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு மேம்? இப்போ சே எக்ஸாம்பிள் நோ ஆயில், அவங்க நோ ஆயில் சாப்பிட்றாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேட் உள்ள உணவுப் பொருட்கள், சமைக்காத ஃபேட் உள்ள உணவுப் பொருட்கள் அவங்க உணவுல சேர்த்துக்கணும். சப்போஸ் அவங்க ஆயிலே யூஸ் பண்றது இல்ல, எதுல பொரியல் பண்றாங்க, அதை சும்மா வேக வைக்கிறாங்க, அதுல எண்ணெய் போடுறது இல்ல, பருப்பு வேக வைக்கிறாங்க, அதுல எண்ணெய் போடுறது இல்ல, சாதத்துல எண்ணெய் போட வேண்டாம், சப்பாத்தில எண்ணெய் போட வேண்டாம். சரியா? ஆனா அதே சமயத்துல அவங்க பாலும் நட்ஸும் எடுத்துக்கலன்னா அவங்களுக்கு வேண்டிய ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் வேண்டிய ஃபேட் உணவுல வராது. இப்போ நான் கேரட் சாப்பிடுறேன், கேரட்ல பீட்டா கேரட்டின் இருக்குது. சரியா? பீட்டா கேரட்டின் இஸ் a form of vitamin A. அந்த வைட்டமின் ஏ நம்ம உடம்புல போய் சேரணும்னா கொழுப்பு வேணும். ஸோ அந்த கொழுப்பு நம்மளுக்கு பால்ல இருந்து வரணும், இல்ல நட்ஸ்ல இருந்து வரணும். சப்போஸ் நம்ம எண்ணெயில வரலன்னா, at the same time you require fat soluble vitamins and certain essential fatty acids. இல்லைன்னா தோல் எல்லாம் காய ஆரம்பிச்சிடும், ஹார்மோன் மேல இஃபெக்ட் வந்துடும், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வரலாம். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்தா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன் ஆகாது, எலும்பெல்லாம் வீக் ஆயிடும். அதே மாதிரி வைட்டமின் டி எதிர்ப்பு சத்துக்கு நல்லது, வைட்டமின் ஏ எதிர்ப்பு சத்துக்கு நல்லது, வைட்டமின் இ ஆன்டி இன்ஃபர்டிலிட்டி வைட்டமின், வைட்டமின் கே கிளாட்டிங்க்கு வேணும், இதெல்லாம் வேணும். ஸோ இதெல்லாம் சப்போஸ் நான் ஆயிலே போடாம சாப்பிட்டேன்னா கண்டிப்பா நான் பால் எடுத்துக்கணும், உணவுல நட்ஸ் எடுத்துக்கணும், சீட்ஸ் எடுத்துக்கணும், அவகேடோ எடுத்துக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு என்னோட நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் மீட் ஆகும். நோ ஆயில் குக்கிங்க்கு வேண்டியது புரியுதா? இப்ப ரெண்டுமே நோ ஆயில் நோ ஆயில்னா ரொம்ப கஷ்டம்.
கஷ்டம். சுத்தமா அவங்களால அசைவ உணவு தொடவே முடியாது, தொடவே கூடாது. அதுக்கு அடுத்தது எந்த உணவும் நம்ம இப்போ கீரை இருக்கட்டும், உருளைக்கிழங்கு இருக்கட்டும், இல்ல பருப்பு இருக்கட்டும், அது எப்படி வேக வைக்காம சாப்பிடுவாங்க? அப்புறம் என்னதான் சாப்பிடுவாங்க? வெறும் சாலட் சாப்பிடுவாங்க, வெறும் பழம் சாப்பிடுவாங்க. அது பேலன்ஸ்டு டயட்டே இல்ல. வெறும் டேஸ்டுக்கு இல்ல, அதுல இருக்கிற கிருமி கூட we want to destroy the unhealthy microorganisms, prevent foodborne diseases. அதுக்காக தான் we say do thorough cooking. இப்ப தண்ணி கூட நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சு தான் குடிக்கணும், அது பேசிக். இல்லையா? that no oil, no boiled cooking is healthy, but it is not a balanced diet. Healthy தான், you will have lot of ஆமா, அது healthy and it is not balanced. At the same time there is a risk of foodborne illness, foodborne infection, and we will miss out on so many food groups. இப்போ ஃபுட் குரூப்ஸ் பார்த்தோம்னா பால் ஒரு ஃபுட் குரூப், நான்வெஜ் ஒரு ஃபுட் குரூப், கீரை ஒரு ஃபுட் குரூப், பருப்பு ஒரு ஃபுட் குரூப். பருப்பு எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? அப்புறம் வெறும் ஒற்றைக்கல்ல தான் சாப்பிட முடியும், வேற எதுவும் சாப்பிட முடியாது. கரெக்டா? பருப்பு அப்புறம் உணவுல எப்படி சேர்த்துப்பீங்க? ஸோ ஏதாவது ஒரு உணவு குரூப் மிஸ்ஸிங் ஆயிடும் லிஸ்ட்ல. இப்போ ஒரு ஃபுட் குரூப் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா அதுல வர நுண்சத்துக்கள், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் ஆயிடும். ஸோ அதோட இஃபெக்ட் நம்ம பாடிக்கு இல்ல எஃபெக்ட் தானே அது. சில பேர் வெறும் கோஸா சாப்பிடுவாங்க ஃபுல் டே, ஒரு நாள் கேரட்டா சாப்பிடுவாங்க, ஒரு நாள் வெறும் ஜூஸா குடிப்பாங்க. அதெல்லாம் ஏதாவது குறைபாடு வந்துதான் சேரும். நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் நிறைய டயட்டிங் பண்ணிட்டு நல்லா எடையை குறைச்சிட்டு அப்புறமா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3 மடங்கு எடை இருக்கும். ஏன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டு நிறைய விஷயம் இல்ல, we cannot, it is not sustainable, it is not sustainable. லாங் டர்மா நம்மளால எடுக்க முடியாது. சில உணவு இப்போ வாரத்துல ஒரு 2 நாள் அப்படி பண்ணா நல்லது. வாரத்துல ஒரு 2 நாள் அது கூட நான் கேர்ஃபுல்லா பண்ணணும். இதெல்லாம் நான் தேர்ந்து எடுத்துதான் பண்ணணுங்க. எல்லா உணவு பொருட்களும் அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு உணவு, நோ ஆயில் நோ பாயில் நம்ம பண்ணா கூட ஹெல்தி, ஐ வுட் சே. But if you want all 3 meals all your life, it is definitely not a sustainable and not a healthy way of life. Okay ma'am. Okay pa. Thank you ma'am, நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு நன்றி. வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கியம் தொடர்பான பல தகவல்களை மருத்துவர்கள் கிட்ட இருந்தே நேரடியா தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க. இந்த விமென்ஸ் டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்க ஸ்னேஹாலயால வித்தியாசமான புத்தம் புது கலெக்ஷன். லெட்ஸ் செலிப்ரேட் வுமன்ஹுட். ஸ்னேஹாலயா சில்க்ஸ்.